அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாருமே ரிப்பீட்டாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரே ஒரு கொஸ்டின், இந்த கையெழுத்து வேதாகமம் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எக்கச்சக்க கமெண்ட் வந்துருக்குது. அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நாளைக்கு உங்களுக்கு வந்து மெசேஜ் வீடியோ வந்து எடுத்து போடுறோம். இதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் நாளைக்கு உங்களுக்கு காலையில் ஆஃப்டர்நூனுக்குள்ளே ஒரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த பைபிள் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐபிஎல் கீழ்பாக்கு அங்கே இருக்குல்ல, அங்கே தான் வந்து வாங்கினேன் நான். ஐபிஎல் நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வரும். 650 ரூபாய்க்கு வாங்கினேன். இதே பைபிள் நீங்கள் வந்து வேறு ஒரு கடையில் போய் வாங்கினீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு வந்து அமேசானில் இருக்குது. 2200 சம்திங். அமேசானில் இதே பைபிள் 2200 ரூபா. இது ஐபிஎல்ல மட்டும் தான் கம்மியாக கிடைக்கும். ஐபிஎல்ல நான் 650க்கு வாங்கினேன். அதாவது போன ஜூன் மாதம் வாங்கினேன். ஓகேவா? அதனால் அங்கே தான் நான் வந்து வாங்கினேன். எங்கள் ஆண்டி பைபிள் காலேஜில் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க இது வாங்கினாங்களா 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்களாம். அது மாதிரி நான் உங்களுக்கு இந்த நிறைய கேள்வி, என்ன பென் யூஸ் பண்ணுறீங்க, இது வந்து வெளிநாட்டுக்கு வந்து கொரியர் பண்ணுவாங்களா, அதுக்கு அடுத்தது இது என்ன பேப்பர் திக்காக இருக்குதா, வெயிட் எவ்வளோ, ஏற்கனவே அந்த வீடியோலலாம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் அந்த நம்பர் கொடுத்துருக்கோம், வேதாகம நண்பன், நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து போட்டாலும் உங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் அவங்ககிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கொரியர் வந்து பண்ணிவிடுவாங்க. இதை பற்றி எல்லா தகவலையுமே நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். போன வீடியோக்கு நல்லாவே ஒரு என்ன சொல்கிறது, அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் நம்ம வந்து பைபிள் கையால் எழுதணுன்ட்டு அந்த எல்லாருக்கும் அந்த ஆசை, எழுதுறவங்களை வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசப்பாக்காக நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மளை நம்ம திருத்திக்கிறதுக்காக நம்ம செஞ்சுக்கிறது. ஒரு பைபிள் எழுதுறது நிறைய பேர் கேட்குறாங்க, இதுனா என்ன பிரயோஜனம், இது எதுவும் உண்மையை சொல்லணும்னா இது எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன விஷயம்னா நீங்கள் பைபிள் நல்லா லேர்ன் பண்ணலாம். ஏன்னா உட்காந்து எழுதும் போது லேர்ன் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேவையில்லாதான் பண்ணுறதெல்லாம் கட் ஆகும். ஆமாம், அது பிரயோஜனம். செல்ஃபோன் நோண்டுறது, ஊர் கதை பேசுறது, பொருளி பேசுறது, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்கிறது, வீட்டில் சண்டை போடுறது எல்லாமே கட் ஆகிடும். நம்ம அதை உட்காந்து எழுதும் போது நம்மளுக்கும் ஏசப்பாக்கும் உள்ள ஒரு பாண்டிங் வந்து நல்லா இருக்கும். டிவி பார்க்கறதெல்லாம் நமக்கு கட் ஆகிடும். அதுக்காக கம்மியாயிடும், தேவையில்லைன்னு தோணும். ஏன்னா அதான் உண்மை. சத்தியத்தை அறிவதற்கு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இல்லைம்மா, நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பைபிள் எழுதுறதா படிக்கிறதா படிக்கிறத ரெஃபர் பண்ணுவேன். உட்காந்து படிங்க, அதான் நல்லது. ஆனால் சில பேருக்கு படிக்கிறது பத்தாது. சில பேர் பார்த்தீங்கன்னா பைபிள் ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி படிக்கிறவங்க ஆளுகிறாங்க. அவங்க வந்து எழுதலாம். என்னுடைய பைபிள் ரீடிங்கில் நான் அப்போஸ்தலர் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போதைக்கு நான் வந்து பைபிள் வந்து எழுதிட்டு இருக்கேன். அதான் எனக்கு தெரிஞ்சு எழுதுகிற மூலமாக நான் நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன். அந்த மாதிரி டைம் வந்து செலுத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். ஓகேவா? இது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே சொல்லணுன்ட்டு, ஏன்னா நான் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணேன், ஒரு வீடியோ வரும் அதில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்ட்டு. அதுக்கு பதிலாக ஒரு வீடியோ போட்டுட்டா நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்களா, அதுக்காக தான். தேங்க்யூ.